எஸ்ஐஆர் நடைமுறைகள் நிறைவடைந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் மொத்தமாக 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 2,89,00,000 பேர். ஆண் வாக்காளர்களுடன் ஒப்பிடுகையில் எண்ணிக்கையில் பெண் வாக்காளர்கள் 12 லட்சம் அதிகம். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு முன் தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,00,000. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு பின் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளின்படி சென்னையில் 28,30,000 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. எஸ்ஐஆர் நடைமுறையின் கீழ் மீண்டும் விண்ணப்பித்தவர்களால் கூடுதலாக 2,51,000 வாக்காளர்கள் இணைந்தனர். சென்னையில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி பெரம்பூர். குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 1,16,000 வாக்காளர்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், மகளிர் இலவச பேருந்து என திட்டங்களை அடுக்கி பட்டியலிட்டு பெருமிதம். அம்மை காக்கு 48, பாதம் காப்போம், விதயம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், தாயுமானவர், அன்பு கரங்கர், அன்பு சோலை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிக்கு நேரடி நியமனம். சொல்லும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க, மூச்சு அரைக்குது. சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பள்ளியிலேயே 11ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் சாதி வெறியால் தாக்கப்பட்ட சம்பவம். மாணவர்களிடையே சாதிய வெறி வளர்ந்து நிற்பதற்கு யார் பொறுப்பு என முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் ராஜ்யசபா சீட் கேட்டிருப்பதாகவும் மதிமுக குழு பேட்டி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியா நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இந்த முறை 8 தொகுதிகள் வரை மதிமுக கேட்பதாக தகவல். கடையநல்லூர், சங்கரன்கோவில், புவனகிரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு விருப்பம். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரியுள்ளதாக ஜவாஹிருல்லா பேட்டி. மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு
தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சந்திப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக கே.சி. வேணுகோபாலிடம் பேசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு ஆலோசித்ததாக தகவல். மக்கள் நீதி மையத்துடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தள்ளி போகிறது. இரு கட்சிகளிடையே வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் என திமுக அறிவிப்பு. வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் என லாஜிக்கே இல்லாமல் முதலமைச்சர் பேசுவதாக விஜய் விமர்சனம். உண்மையில் வரும் தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழல் லஞ்சத்துக்குமான போர் என்றும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் என்றும் பேச்சு. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். அண்ணா அறிவாலயம் வழியாக செல்வோரை எல்லாம் முதலமைச்சர் கூட்டணிக்கு அழைப்பதாக விஜய் கிண்டல். கொள்ளையடித்த பணத்தை அள்ளி கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணி அமைத்திருப்பதாகவும் சாடல். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறார். அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். தாம் எதிரி இல்லை என்பது உண்மை என்றால் கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவத்தில் தன் மீது பழையை தூக்கி போட்டது ஏன் என முதலமைச்சருக்கு விஜய் கேள்வி. மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவ்வாறு செய்திருப்பீர்களா எனவும் ஆவேசம். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தாவேகா எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என விஜய் திட்டவட்டம். ஒரு சில அரசியல் தலைவர்கள் வாயை மூடி அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது என்றும் பேச்சு. இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒண்ணு. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது.
விஜய் என்றால் தமிழ்நாடு என்பதால் தன்னை சிறுமைப்படுத்துவது மக்களை அவமதிப்பதற்கு சமம் என விஜய் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தனக்குமானது இரத்தமும் சதையும் போன்ற சென்சிட்டிவான சென்டிமெண்ட் எனவும் எமோஷன். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. திராவிட மாடல் அரசின் 5000 ரூபாய் உரிமை தொகையை முதலில் கொச்சைப்படுத்தினார்கள். அது பூமரங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலம் காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை தமிழ்நாட்டில் அனைவரும் அறிவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் செல்ல பாஜக முடிவு. பௌர்ணமி அன்று மாலையில் நடக்கும் கிரிவலத்தில் பங்கேற்க வருமாறு நயினா நாகேந்திரன் அழைப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற உறுதியேற்போம் என கார்த்திகை சஷ்டியை ஒட்டி அண்ணாமலை எக்ஸ் பதிவு. முருகனுக்கு உகந்த நாளில் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம் எனவும் பாஜகவினருக்கு வேண்டுகோள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் பலவீனமடையும் எனவும் கணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நில அதிர்வு என தகவல். நெடுமானூர், சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் அச்சம். நெடுமானூர் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் வீட்டில் குடும்பத்தோடு இருந்தோம். அப்படியே தடதான் ஆடுதுங்க. அப்படியே ரோடு வீடு எல்லாமே ஆடுறதால நாங்கள் பயந்துட்டு விட மாரியா கோயிலில் தஞ்சை அடைஞ்சு உட்காந்துக்கிறோங்க. மேல் அதிகாரிலாம் எதெல்லாம் பார்த்து இது எதனா அணுகுண்டது போட்டாங்களா என்னன்னு சொல்லி பயமாக இருக்குது எங்களுக்கு. இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உடனடியாக. கோவில்களை வருவாய் ஆதாரமாக மட்டும் பார்க்காமல் கோவில் திருவிழாக்களில் சிறு வியாபாரிகளும் பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை டீன் வரவேற்பு அறையில் இடிந்து விழுந்த மேற்கூரை. பெண் உதவியாளர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மதுபோதையில் தாறுமாறாக காரை கடைகளுக்குள் ஓட்டிய இளைஞர். இருவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், பைக்குகள் சேதம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 180 ரூபாய் விலை அதிகரித்த ஆபரண தங்கம் 1 கிராம் 14,860 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை. பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக பதிவிட்டதாக கூறி திருப்பூரில் கைது செய்யப்பட்ட 6 பேர் டெல்லி கொண்டு செல்லப்பட்டனர். பாகிஸ்தான் உளவு பிரிவு மற்றும் வங்கதேச பயங்கரவாத குழுக்களுடனான தொடர்பு குறித்து விசாரணை. கிடைக்கும் போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற தூதரகம் அறிக்கை. அமெரிக்கா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அறிவுறுத்தல். கேரள சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க திருட்டு வழக்கில் விசாரணையை அரசு தாமதப்படுத்துவதாக கூறி வெளியேற்றம். டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. அச்சத்தில் குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர்.